சற்று முன் சபாநாயகரின் பதவி பறிப்பு. கடும் அதிர்ச்சியில் தவேகா தலைவர் விஜய். அதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் என்னதான் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனை அடுத்து திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தவேகா ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு தமிழக சட்டசபையில் நடந்து முடிந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவேகா அரசு 144 வாக்குகளை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அதிமுகவின் 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் மற்றும் அமமுகவின் ஒரு அதிருப்தி எம்எல்ஏ ஆகியோரின் ஆதரவை கழித்தால் அரசுக்கு ஆதரவான உண்மையான வாக்கு எண்ணிக்கை 118 மட்டுமே. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சியான தவேகா குதிரை பேரம் நடத்தியதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவிகள் மற்றும் வாரிய தலைவர் பதவிகளை தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட வேண்டாம் என்றும் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறும் அவர் பகிரங்கமாக உத்தரவிட்டார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த உரை அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட தெளிவான கட்டளையாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் இது ஒரு வலுவான ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த எச்சரிக்கையையும் மீறி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிருப்தி குழுவினர் பேச சபாநாயகர் அனுமதி வழங்கியதோடு அவர்களை தவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் அனுமதித்தார். இது தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளுக்கு முரணானது என எதிர்க்கட்சிகள் வாதிட்டனர். அதிமுக மட்டுமில்லாமல் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தனது கட்சியின் ஒரு எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த குதிரை பேரத்திற்கு எதிராக அவையில் கடும் போராட்டங்களை நடத்தினர். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் மேலோட்டமாக அணுகியிருக்கக்கூடாது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. அவசரமாக வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பதிலாக குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். குதிரை பேர புகாருக்கு உள்ளான எம்எல்ஏக்களை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதி அளித்திருக்க கூடாது. குறிப்பாக இத்தகைய புகார்களை விசாரிக்க ஒரு விசாரணை குழுவை சபாநாயகர் நியமித்திருக்க வேண்டும். அக்குழுவின் விசாரணை முடிவில் வாக்களிக்க பணம் பெற்றது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்க வழிவகை உண்டு. ஆனால் முதலமைச்சர் விஜய் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவையில் முறையான மறுப்பு தெரிவிக்காதது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியது. கட்சி பொதுச் செயலாளர் உத்தரவை மீறி கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த 26 வாக்குகளும் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டால் இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்படலாம். அதோடு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கூட வரலாம். இருப்பினும் சபாநாயகரின் செயல்பாடுகள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அதிருப்தி எம்எல்ஏக்களின் தகுதி குறித்து நீதிமன்றம் தலையிட்டால் இது தமிழக அரசியலில் ஒரு புதிய அதிருப்தியை ஏற்படுத்தும். இந்த நிலையில் சபாநாயகர் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தவேகாவிற்கு ஆதரவாக செயல்பட்டது குறித்து பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் தற்போது இதனை சுட்டிக்காட்டி முரசொலி விமர்சனம் செய்திருக்கிறது. அதாவது தேர்தலின் போது திமுகவையும் அதிமுகவையும் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் விஜய். 2 கட்சிகளும் தங்களுக்குள் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னொரு கட்சியை வரவிடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் கூட சொன்னார் விஜய். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொன்னார். பெரும்பான்மையை பெறாத விஜய் என்ன செய்தார்? திமுக கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டார்.
திமுக கூட்டணி கட்சிகளின் 13 இடங்களை காட்டிதான் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை தனக்கு இருப்பதாக சொல்லி ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க அனுமதி பெற்றார். அடுத்து அவர் செய்தது மிகப்பெரிய கேவலமான காரியமாகும். அதாவது அதிமுகவை தனக்கு சாதகமாக விஜய் உடைத்தார். அவர்களில் 25 பேர் ஆதரவையும் பெற்றார். அவர்களையும் காட்டிதான் 144 உறுப்பினர் ஆதரவு தனக்கு இருப்பதாக நிரூபித்திருந்தார் முதலமைச்சர் விஜய். மேலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவு என்பது தாவேக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதாகும். அதனை மீறிய 25 உறுப்பினர்களையும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சட்டப்படி தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். கொறடா உத்தரவை மீறினால் அது கட்சி தாவலாகும். அரசியலமைப்பு 10வது அட்டவணையின் கீழ் பதவி பறி போய்விடும். தனியாக செயல்படுபவர்கள் கொறடாவையும் நியமிக்க முடியாது. எனவே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா தேர்ந்தெடுத்து அனுப்பியதை சபாநாயகர் ஏற்காமல் தடுத்திருக்கிறார். இது சபாநாயகரின் முதல் தவறு. இதிலிருந்தே சபாநாயகரின் உள்நோக்கம் தெளிவாகிவிட்டது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான கொறடாவை ஏற்றுக்கொண்டு விட்டால் கொறடா உத்தரவையும் ஏற்க வேண்டும். கொறடா உத்தரவை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாமர்த்தியமாக தன்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுவித்துக் கொள்வதைப் போல தந்திரமாக நடந்து கொண்டுள்ளார் சபாநாயகர். அதிமுக பொதுக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தரப்பில் கொறடாவாக அறிவிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவரை தான் கொறடாவாக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரை ஏற்காமல் இருப்பது சபாநாயகரின் பெரும் தவறாகும். அதிமுகவை சேர்ந்த சிலருக்கு அமைச்சர் பதவி தருவதாகவும் வாரிய தலைவர் பதவி தருவதாகவும் தாவேக ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை பேச அழைத்தது சபாநாயகரின் தவறான செயலாகும். கொறடா உத்தரவை கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் போவதும் அவர்களது பிரச்சனை. இதில் சபாநாயகருக்கு என்ன ஆர்வம் வந்தது? அதிமுகவை சேர்ந்த 25 பேர் இல்லாவிட்டாலும் தாவேக ஆட்சிக்கு 119 உறுப்பினர் ஆதரவு இருந்திருக்கிறது. ஆட்சி எப்படியானாலும் தப்பிவிடும். பிறகு ஏன் அதிமுகவை பிளவுபடுத்தி கூடுதல் ஆதாயம் தேட தாவேக நினைக்க வேண்டும்? எஸ்பி வேலுமணி CV சண்முகம் குழுவால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கொறடாவாக சி விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகருக்கு ஒரு கடிதம் தரப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லாதவர்கள் எப்படி ஒருவரை கொறடாவாக தேர்ந்தெடுக்க முடியும்? அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிறாரா வேலுமணி? அங்கீகாரம் இல்லாதவர்களால் ஒருவர் கொறடாவாக அறிவிக்கப்பட்டால் அதை சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி சபாநாயகர் ஒரு பக்கமாகவே செயல்படுவது மிகப்பெரிய குற்றம் என்று முரசொலி தனது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. முரசொலி மட்டுமில்லாமல் இன்னும் பல நிறுவனங்களும் பல அரசியல் ஆய்வாளர்களும் சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த விஷயத்தை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை எடுத்து செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆளுநரிடம் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மேல் புகார் அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இதனை விசாரித்த ஆளுநர் தற்போது பதவி நீக்கம் செய்ய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தாவேகாவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.